ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மோனி. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, மெக்கானிக்கல் ராக்கி 2024 தமிழ் டப்ல அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு ஆக்ஷன் மாஸ் மசாலா டிராமா மூவி. விஸ்வாக் சென், மீனாட்சி சௌத்ரி, ஸ்ரீதா ஸ்ரீநாத்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. ஷார்டனோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ அப்பாவோட கரேஜை பார்த்துக்கிட்டு ஒரு மெக்கானிக்காவும் டிரைவிங் ஸ்கூல்ல ஒரு மாஸ்டராவும் ஜாலியான நார்மலான லைஃப் லீட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. காலேஜ் டைம்ல ஹீரோயினான மீனாட்சி சௌத்ரியை பார்த்து பேசி லவ் பண்ணி பிரேக்அப் ஆனதுக்கு அப்புறமேட்டு அப்பா தவறுதலா இறந்து போறாரு. அவருக்கு வரக்கூடிய 2 கோடி ரூபாய் இன்சூரன்ஸ் பணம் வேற ஒருத்தர் பேர்ல இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த பணத்துக்காக ஹீரோ போராடுறாரு. அந்த மாதிரி டைம்ல சதா ஸ்ரீநாத் வாலண்டியரா முன்னாடி வந்து அந்த பணத்தை அவருக்கு எடுத்து தரதுக்காக ஹெல்ப் பண்றாங்க. பணத்துக்காக மெக்கானிக் ஷெட்டை கேட்டு சண்டை போடுறாரு. டைம் கேட்டு ரவுடியை கன்வின்ஸ் பண்ணி பணத்தை ரெடி பண்ணி ஷாப்பை காப்பாத்தினாரா. அவரோட காதல் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய காமெடி கலாட்டா என்ன, இதை சுத்தி நடக்கக்கூடிய டிராமா ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் படமாவே நிறைச்சு எடுத்து வச்சிருக்காங்க. தமிழ் டப்பிங் லிப்ஸிங் கூட ப்ராப்பரா நீட்டா வாட்சபிளா இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ் எனர்ஜெட்டிக்கலான பெர்ஃபார்மன்ஸை விஸ்வாக் சென் ஒரு மாஸ் ஹீரோவா இந்த மூவிலும் ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாரு. அதை தாண்டி ஹீரோயின்ஸா வரக்கூடிய 2 பேருக்குமே நல்ல இம்பாக்ட்ஃபுல்லான ரோல்ஸ் நீட்டா இருந்துச்சு. ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள டிராமா தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஆவரேஜா சிம்பிளா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல இன்டர்வல்ல ட்விஸ்ட் ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் 2 ட்விஸ்ட், அதை வச்சு சைபர் செக்யூரிட்டியில மெசேஜ், கிளைமேக்ஸ்ல சேஸ் ஃபைட்னு சொல்லி அமர்க்கலம் பண்ணிருப்பாங்கன்னு தான் சொல்லுவேன். இந்த மூவி டெக்னிக்கலா செம்ம சவுண்டாவும் ஸ்ட்ராங்காகவும் இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சினிமோகிராஃபின்னு சொல்லி எல்லாத்தையும் பார்த்து ப்ராப்பரா எஃபெக்டிவா நீட்டா பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. கலர்ஃபுல்லாவும் கமர்ஷியலாவும் இருந்தாலும் சாங்ஸ் எல்லாமே இந்த மூவிக்கு ஸ்பீட் பிரேக்கா தான் அமைஞ்சிருக்கு. 2.5 மணி நேரத்துக்கு ஒரு கமர்ஷியல் மசாலாவை தான் திணிச்சு வச்சிருக்காங்க. சாலிடா 15 to 20 மினிட்ஸ்க்கு மேல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மட்டுமே ட்ரிம் ஆஃப் பண்ணிருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோவாவும் பிரிடிக்டபிளான டோன்ல ஒரு ரோம்காம் மசாலாவா தான் இருந்துச்சு. ரொமான்ஸ் அண்ட் காமெடி ரெண்டுமே படத்துல பெருசா ஸ்கிரீன் பிளேயோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒர்க் அவுட்டே ஆகல. அதை தாண்டி ஹீரோக்கும் அப்பாக்கு நடுவில் இருக்கக்கூடிய பாச தாண்டி ஹீரோயினோட அண்ணனை வச்சு வரக்கூடிய கான்ஃபிளிக் டிராமா எதுவுமே எஃபெக்டிவா ப்ரொஜெக்ட் ஆகல. பிளாஷ்பேக் போர்ஷன்ஸ் டீசெண்டா வாட்சபிளா இருந்தாலும் அதுவுமே பிரெடிக்டபிளான நோட்ல தான் எண்ட் ஆச்சு. இதுவுமே ஒரு ஸ்லோ பன் த்ரில்லர் டிராமா தான். மாஸ் மசாலா தெலுங்கு சினிமா ஃபார்மெட்ல தான் உருட்டி பரட்டி எடுத்து வச்சிருப்பாங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ் அவ்வளோ டிராமாட்டிக்கா இருந்துச்சு. படத்துல லாஜிக் எங்கேயுமே சுத்தமா கிடையாது. செகண்ட் ஹாஃப் வாட்சபிளா டீசெண்டா எஃபெக்டிவா பிளேஸ் பண்ணிருந்தாங்க. அந்த 2 ட்விஸ்டுக்காக படம் பாக்குற மாதிரி தான் சூப்பரான ஒரு டெம்ப்ளேட்டை ஒழிச்சு வச்சிருக்காங்க. பட் மூவில எங்கேயுமே ஒரு ஹை அண்ட் வாவ் ஃபேக்டர் இம்பாக்ட்ஃபுல்லா எனர்ஜெட்டிக்கலா இல்லைன்னு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. கேங்ஸ்டர் காதல் காமெடி கலாட்டான்னு இருக்கக்கூடிய கமர்ஷியல் மாஸ் மசாலா ஆக்ஷன் டிராமா மூவி தான் இந்த மெக்கானிக்கல் ராக்கி. தமிழ் வெர்ஷன்ஸோட அமேசான் பிரைம்ல இருக்கனால டைம் இருந்தா செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எல்லாம் கேட்டீங்கன்னா 6.6 out of 10. டீசென்ட் ஆக்ஷன் த்ரில்லர் டிராமா மூவி தான் நம்ம உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் அடிச்சுன்னு இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துடும். டாடா பை, see you and love you all.